இப்போ நம்ம பார்க்க போகிற கதையின் பேர் அன்பின் மனதில் ஆனந்தி. அன்பு இப்போ ஒரு பெரிய கம்பெனியில் பெரிய அந்தஸ்தில் இருக்கான். அவனுக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்லை. அன்பு எல்லார் கூடயும் நல்லா பழகக்கூடிய ஒரு கதாபாத்திரம். அன்புக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க. அன்பு ஒரு நாள் அவங்க நண்பர்கள் கூட ஃபங்க்ஷனுக்கு போகிறான். அங்கே எல்லா நண்பர்களும் ஒரு யூடியூப் வீடியோவை சந்தோஷத்துடன் பார்க்கிறார்கள். அன்பு அந்த செல்போனை வாங்கி வீடியோவை பார்த்துவிட்டு ரொம்ப சந்தோஷப்படுகிறான். அந்த வீடியோவில் ஆனந்தி பேசிக்கொண்டிருக்கிறார். இந்த வீடியோவை பார்த்தவுடன் ஒரு பொருள் தொலைச்சத்தை திரும்ப கிடைச்சது போல் சந்தோஷப்படுகிறான். இப்போ அன்பு நண்பர்களிடம் ஆனந்தியை பற்றி தெரிந்து கொண்டு வரவும் என்று சொல்கிறான். நண்பர்கள் ஆனந்தி பற்றி எல்லா விவரங்களும் சொல்கிறார்கள். ஆனந்திக்கு அம்மா மட்டும் இருக்கிறார்கள். அம்மா 2வது திருமணம் பண்ணிக்கிட்டாங்கள். அம்மாவை விட்டு பிரிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனந்தி கூச்ச சுபாவம் உள்ளவர். ஆனந்தி சீக்கிரம் யார் கூடயும் பழக மாட்டாள். ஆனந்தியை பற்றி அன்புகிட்டை சொல்கிறார்கள். அன்பு வேலையை ராஜினாமா செய்துவிட்டு ஆனந்தி பார்க்க செல்கிறார். அன்பு ஆனந்தி கதவை தட்டுகிறார். ஆனந்தி கதவை திறக்கிறார். அன்பு ஆனந்தியை சந்தோஷத்துடன் பார்க்கிறார். ஆனந்தி அன்பு யாருனே தெரியாதது போல் பார்க்கிறார். ஆனந்தி கதவை திறந்தவுடன் அன்பு அவளை நேராக பார்த்து ஒரு நிமிடம் கதறாமல் நின்று விட்டான். அவளது கண்கள், முகம், நடையெல்லாம் அதுதான் அதே ஆனந்தி. ஆனால் ஆனந்தி சற்று குழப்பத்துடன் பார்த்தாள். யார் நீங்க என்று மெதுவாக கேட்டாள். அந்த கேள்வி அன்புவுக்கு ஒரு சற்று குத்து போல இருந்தது. நீ நான் யாருன்னு தெரியாமல் இருக்கலாமா, ஆனால் நான் உன்னை மறக்க முடியல என கூறி மெதுவாக சிரித்தான். சரி, உங்கள் பேர் என்றாள் ஆனந்தி. அன்பு, நான் அன்பு. நீங்கள் சில வருடங்களுக்கு முன்னாடி சின்ன வயசில் ஒரு பையனுக்கு புத்தகம் கொடுத்தீங்க, ஞாபகம் இருக்கா? ஆனந்தி அமைதியாக நின்று சற்றே யோசனை செய்தாள். அன்பு தொடர்ந்தான். அது ஒரு பள்ளிக்கூட நிகழ்ச்சி. நான் ரொம்ப உடைந்திருந்தேன். எல்லாரும் விளையாடிக்கிட்டு இருந்தபோது நீ மட்டும் என் பக்கத்தில் வந்து உங்கள் வாழ்க்கை நல்லா மாறும்னு சொல்லி ஒரு புத்தகம் கொடுத்த. அவள் பார்வை மெதுவாக மாறியது. ஒரு சிறு மின்சாரம் அவளது கண்களில். நீ அந்த பையனா என்று கேட்டாள். அவன் தலையாட்டினான். ஆனந்தி ஒரு நிமிடம் மரணமாயிருந்தாள். பின்னர் கதவை சற்று விரிந்து திறந்து உள்ளவாங்க என்றாள். அன்பும் ஆனந்தியும் உள்ளே போனார்கள். ஒரு சின்ன வீடு, ஆனால் நெஞ்சை நெகிழ வைக்கும் அமைதி. சமையல் மண்மணம், கண்ணாடி ஜன்னல்களில் பரவிய ஒளி. அன்பு மெதுவாக பேசத் தொடங்கினான். நீ அந்த நாளில் என்னோட வாழ்க்கையை மாற்றிட்ட. அந்த ஒரு வார்த்தை தான் எனக்கு நம்பிக்கையாக மாறிச்சு. ஆனந்தி மெதுவாக தலை குனிந்தாள். நான் அந்த நாளுக்கு பிறகு நிறைய எதிர்பார்ப்புகளை விட்டுட்டேன். ஆனால் ஒருத்தர் வாழ்வை திருப்பி இருப்பேன்னு நினச்சதில்ல. அன்பு சிரித்தான். நீ ஒரே ஒரு வீடியோவில் பேசுகிறத கேட்டேன். நான் மீண்டும் ஜீவித்த மாதிரி இருந்துச்சு. அது ஒரு மின்னஞ்சல் குழுவுக்காக எடுத்த வீடியோ. அதுக்கு இப்படி ஒரு தாக்கம் இருக்கும் என நினைக்கல. அன்பு சில நாட்கள் ஆனந்தியிடம் அருகாமையாக இருக்க ஆரம்பித்தான். ஆனந்தி இப்பொழுதும் தன்னுள் அடக்கப்பட்டவள். அவளது வாழ்க்கையில் ஏற்பட்ட விதிவிலக்குகள், அம்மாவின் திருமணத்தால் ஏற்பட்ட தனிமை, இவை அனைத்தும் அவளை ஒரு சுருங்கிய உலகத்தில் தள்ளியிருந்தன. அன்பு அவளுடன் நேரத்தை கழிப்பதன் மூலம் அந்த உலகத்தை மெதுவாக திறந்தான். சில நாட்களில் ஆனந்தி சிறு சிறு கதைகளை பகிர ஆரம்பித்தாள். ஒரு நாள் ஆனந்தி நேராக அன்புவை பார்த்து கேட்டாள், உங்களுக்கு நான் என்னவா இருக்கேன்? அன்பு சற்று தயங்கினான். நீ எனக்கு ஒரு அறுவழி. என் வாழ்க்கையில் இழந்த நம்பிக்கையை நீ திருப்பி கொடுத்தவளா இருக்க. ஆனால் அதற்கப்புறம் நான் காதலிக்க ஆரம்பித்தேன். அந்த வார்த்தைகளுக்கு ஆனந்தி எதிர்வினை கொடுக்கவில்லை. அவள் சிரித்தாள். அதுவே அந்த பதிலின் ஒரு பாகமாயிருந்தது. நேரம் கடந்து சென்றது. ஆனந்தியும் அன்புவும் ஒருவருக்கொருவர் உண்மையாய் பழகினார்கள். அன்பு மீண்டும் வேலை தேடவில்லை. அவனது வாழ்க்கை அந்த வீடியோவில் ஆனந்தி பேசிய நம்பிக்கை என்ற வார்த்தையிலேயே இருந்தது. முடிவில் ஒரு நாள் ஆனந்தி ஒரு காகிதம் அன்புவிடம் கொடுத்தாள். அதில் ஒரு வரி, நீ என் வாழ்க்கையை மாற்றின அன்பு. நான் என் உலகத்தை உன்னுடன் பகிரத் தயாராயிருக்கேன். அன்பு மெல்ல கண்களை மூடினான். ஒரு நீண்ட பயணத்தின் முடிவில் அதுதான் அவன் தேடிய ஆனந்தி. முடிவு
ஆனால் ஒரு புதிய தொடக்கம். இதை பத்தி மேலும் தெரிந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷன் உள்ள லிங்கை எல்லாம் கிளிக் செய்து ஓபன் செய்யவும். உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியலைன்னா ரீஸ்டார்ட் பட்டனை கிளிக் செய்து தமிழில் டிரான்ஸ்ஃபர் செய்யலாம். இப்போ தமிழில் படிக்கலாம். இந்த வெப்சைட்டை ஃபாலோ பண்ணி கமெண்ட் பண்ணுங்க.